Hello everyone, Assalamu alaikum. Welcome to Faumia's cooking channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரே பொட்டேட்டோ மிக்ஸை வச்சு 3 வகையான ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பாயில்டு பொட்டேட்டோ 1/2 kg, salt, pepper, garlic powder, oregano powder, red chilli flakes, cheese slice 2, cornflour mix 1/2 cup, rusk powder எடுத்துக்கோங்க, bread crumbs. இப்போ இந்த பொட்டேட்டோவை நல்லா இந்த மாதிரி ஃபோக் வச்சு மேட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 4 பிரெட்டோட ஸ்லைசஸை வந்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சிக்கோங்க. இதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் நல்லா கையிலே இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து 3 ஈக்குவல் பால்ஸாக இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. இதை இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை டிப் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ரஸ்கோட மிக்ஸில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாப்ஸ்டிக் எடுத்து இதில் நல்லா உள்ள வரைக்கும் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பாப்ஸ்டிக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த பாப்ஸ்டிக்கை ஒன்றா போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம பொட்டேட்டோ பாப்ஸ்டிக் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து ஆலு சீஸ் பால்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பொட்டேட்டோ மிக்ஸை இந்த மாதிரி நல்ல பால்ஸாக எடுத்துட்டு நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சீஸ் ஸ்லைஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி நல்லா ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பால்ஸை கார்ன்ஃப்ளவர் மிக்சரில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த ரஸ்க் பவுடரில் நல்லா ரொட்டேட் பண்ணி இது போலவே ஒவ்வொரு பால்ஸையும் ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு மீடியமான ஹீட்டில் இந்த பால்ஸை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சீஸ் மெல்ட் ஆகி வெளியே வரக்கூடாது. அந்த அளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம ஆலு சீஸ் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கையில் இந்த மிக்ஸை வந்து நல்லா ரோல் பண்ணிவிட்டு நல்லா நீட்டமான ஷேப்பில் இதை நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. அதே ப்ராசஸ் தான் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸில் நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா ரோல் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஹீட்டான ஆயிலில் அதே மாதிரி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.